எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கோச்சார சனி சூரியன் மேல் பயணிக்கும் போது என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு பிறந்த கால ஜாதகம், ஒரு உதாரண ஜாதகம். இதில் சூரியன் ஒரு இடத்துல இருக்குது. அந்த சூரியன் மேலே கோச்சாரத்தில் சனி ட்ராவல் ஆகுது. கோச்சாரம் அப்படின்னா டெய்லி கிரகங்கள் மாறிட்டே இருக்குது இல்லையா? அது காலண்டரில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். டெய்லி கிரக நிலவரத்தை காலண்டரில் போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம கோச்சாரம்னு சொல்கிறோம். கோல் சாரம், அதாவது எந்த பிளானட் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்க்குறது தான் கோல் சாரம். அதுதான் கோச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது பிறந்த கால ஜாதகம். இதில் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த டிரான்சிட் ஆகக்கூடிய சனி, அதாவது டெய்லி பயிற்சி ஆகக்கூடிய சனி. இப்போ நீங்கள் சனி பயிற்சின்னு கேள்விப்படுறீங்கல்ல, இந்த ராசிலேருந்து இந்த ராசி பயிற்சி ஆகிட்டாருன்ட்டு. அந்த மாதிரி சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு சனி வராரு கோச்சாரத்தில். இது பிறந்த கால ஜாதகம். இதில் ப்ராக்கெட்டில் போட்டது கோச்சார ஜாதகம். அப்போ சனி சூரியன் மேலே வராரு. இப்போ சூரியன் ஒரு 15 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் ஒரு 15 டிகிரியில் இருக்குது. சனி ஒரு 15 டிகிரி வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சூரியன் எந்த விஷயங்களை குறிக்குது, சனி எந்த விஷயங்களை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் மேலதிகாரி. அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய மேனேஜர் சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாள் சனின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ சனி தான் சூரியனை தொடுறாரு. சனி சூரியனை நோக்கி வர்றார் கோச்சாரத்தில். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சனி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சூரியன். இப்போ 15 அப்படிங்கிறத விட நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா 14 டிகிரியில் வச்சுக்கோங்க. 14 டிகிரியில் சனி இருக்கார், 15 டிகிரியில் சூரியன் இருக்குது. அப்போ சனி சூரியனை நோக்கி வர்றாரு. அப்போ யார் மூலிமா பிரச்சனை வரும்? இந்த வேலைக்காரன் மூலிமா இந்த அதிகாரிக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதை பலனாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வேலைக்காரன் அப்படிங்கிறது சனி, மேலதிகாரி அப்படிங்கிறது சூரியன். வேலைக்காரன் மேலதிகாரியை மதிக்க மாட்டார். அதாவது சனி அப்படிங்கிற இந்த வேலைக்காரன் முதலாளி நோக்கி வர்றாரு. அப்போ சனினால் தான் பாதிப்பு ஏற்பட போகுது. எந்த கிரகம் கோச்சாரத்தில் வந்துட்டுருக்கோ அந்த கிரகத்தால் இந்த பிறந்த கால கிரகத்துக்கு பாதிப்பு. இப்போ சனி சூரியனை நோக்கி வர்றதுனால சனிங்கிறது வேலைக்காரன், சூரியன்கிறது மேலதிகாரி. அப்போ இந்த வேலைக்காரனால் இந்த மேலதிகாரிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்னா, வேலைக்காரன் மேலதிகாரியை மதிக்க மாட்டார். இந்த வேலைக்காரன் மேனேஜருக்கும் வேலைக்காரனுக்கும் ஒத்து போகாது. இந்த மேனேஜர் இந்த வேலைக்காரனுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். சனி சூரியன் மேலே ட்ராவல் ஆகும்போது வேலைக்காரங்களால் மேனேஜருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலைக்காரங்க மேனேஜரை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து, ஜாதகர் நிர்வாகத்தை குறை சொல்லுவார். இந்த ஒரு ஜாதகருக்கு இந்த ஜாதகத்து மேலே சூரியன் மேலே சனி வருது அப்படின்னா, சனி தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கு அடுத்து தான் சூரியன் இருக்குது. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, சூரியன்னா நிர்வாகம், சனிங்கிறது வேலைக்காரன். அப்போ வேலைக்காரன் நிர்வாகத்தை குறை சொல்லுவான், மேலதிகாரியை குறை சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஜாதகர் நிர்வாகத்தை குறை சொல்வார், அந்த கம்பெனியை குறை சொல்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது மேனேஜரை குறை சொல்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து, ஜாதகருக்கு உயிரணு குறைபாடு ஏற்படும். சூரியன் அப்படிங்கிறது உயிரணு, விந்தணு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் உயிரணுக்கள். அதில் இருக்கக்கூடிய உயிர் உயிரணு அப்படிங்கிறது தான் சூரியன். இந்த சனிங்கிறது அதை குறைக்கிறது. சனிங்கிறது ஒரு குறைபாடு தானே, ஏற்கனவே அது முடவன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. சனிங்கிறது ஒரு ஊனமான கிரகம் தானே சொல்கிறாங்க. அப்போ சூரியன் மேலே சனி சூரியன் நோக்கி வருது அப்படின்னா சனி ஒரு குறையை கொண்டு வருது அப்படின்னு அர்த்தம். சூரியங்கிறது உயிரணு. அப்போ உயிரணு குறையும். சனி சூரியன் மேலே ட்ராவல் ஆகும்போது உயிரணுக்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மகனால் தந்தைக்கு அவமானம் ஏற்படும். சனி மகன், சூரியன் தந்தை. அப்போ இந்த பையன் வந்துட்டுருக்கான் சூரியன் நோக்கி, இந்த பையனால் இந்த அப்பாவுக்கு அவமானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சனி சூரியன் மேலே போகும்போது மகனால் அப்பாவுக்கு அவமானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து, இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்? சனி சூரியன் மேலே போகும்போது என்ன மாதிரி பிரச்சனை வரும்? உயிரணு குறைபாடு வரும்னு சொன்னேன். வேறு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, சூரியன் காரக உறுப்புகள் என்னென்னு பார்க்கணும். எலும்புங்கிறது சூரியன் தான் எலும்பை குறிக்கிறது, சூரியன் தான் கண்ணை குறிக்கிறது. அப்போ இந்த டைமில் இந்த ஜாதகருக்கு எலும்போ கண்ணோ பாதிக்கப்படும், அதில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து, வேலையாட்களால் பதவி பறிபோகும். இந்த சனிங்கிறது வேலையாள், இது மேனேஜர். இப்போ இந்த வேலைக்காரன் செஞ்ச தப்புனால இந்த மேனேஜரினுடைய வேலை பறி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகரின் தந்தை அல்லது மாமனாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படும். இப்போ சூரியன் தான்
அப்பாவை குறிக்கிறது, மாமனாரை குறிக்கிறது. சனி வந்து ஜாதகர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சனி வந்து சூரியன் நோக்கி வரும்போது இது என்ன குறைபாடு ஏற்படுத்துமா? இப்போ இது வந்து சூரியன் வந்து எதிர்ப்பு சக்தி. அப்போ எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்பட்டால் நோய் வந்துடும். அப்போ சனி வந்து சூரியன் மேலே ட்ராவல் ஆகும்போது சூரியன் அப்படிங்கிற மாமனாருக்கோ அல்லது தந்தைக்கோ பார்த்திங்கன்னா ஏதாவது உடல்நல குறைவு ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தினால் உடல்நல குறைவு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் அப்படிங்கிறது கடிகாரம் ஓடிட்டுருக்கு. கடிகாரம் வந்து சனி வந்து சூரியன் மேலே ட்ராவல் ஆகும்போது கடிகாரம் வந்து ஓடாது, கடிகாரம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய காரகத்துவங்கள் இருந்தாலும் முக்கியமான காரகத்துவங்கள் மட்டும்தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இன்னும் சூரியன் சனி சம்மந்தப்பட்ட நிறைய காரகத்துவங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை வச்சு நிறைய பலன்கள் வந்து நீங்கள் எடுக்கலாம். இது வந்து ஒரு சாம்பிளாக வந்து கோச்சார கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்து மேலே போகும்போது என்ன பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸும் நான் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.